ஆதார் இந்தியாவில் வசிக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இன்றியமையாத ஆவணமாகிவிட்டது. அதில் உள்ள 12 இலக்க எண்கள் மனிதனின் தனித்துவ அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏறத்தாழ 2.25 கோடி புதிய ஆதார் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 142 கோடி ஆதார் வழங்கப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை, வருகை பதிவு, சேவைகள் என பலவற்றிற்கும் ஆதார் அத்தென்டிகேஷன் அவசியமாக உள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 9 கோடி ஆதார் அத்தென்டிகேஷன் நடப்பதாக தரவுகள் கூறுகின்றன. ஆதாரில் கைவிரல் ரேகை, கருவிழி, முகம், பெயர், பாலினம், முகவரி, புகைப்படம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதால் மற்ற ஆவணங்களை காட்டிலும் இது தனித்துவமானதாக கருதப்படுகிறது. இவ்வளவு தனித்துவங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஆதாரை பீகாரில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான ஆவணமாக தேர்தல் ஆணையம் ஏற்காதது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. மேலும் தேர்தலில் வாக்களிக்க அனைத்து வாக்காளர்களும் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என வந்த அறிவிப்பு எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பலத்த அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் ஆதார் என்பது குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல என தேர்தல் ஆணையம் ஒரு குண்டை தூக்கி போட்டது. இதற்கு எதிராக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆதாரையும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு பிறகும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதாரை ஆவணமாக ஏற்கலாமா வேண்டாமா என்ற குழப்பம் மீண்டும் எழுந்துள்ளது. அதற்கு காரணம் ஆதார் ஆணையத்தின் தலைவரான புவனேஷ்குமார் அண்மையில் அளித்துள்ள பேட்டியே. மணி கண்ட்ரோல் என்ற இணையதள செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் ஆதார் என்பது மற்ற ஆவணங்களைப் போல் அல்லாமல் அடிப்படை அடையாள ஆவணமாகும் என தெரிவித்துள்ளார். மற்ற அடையாள ஆவணத்தைப் போல ஆதார் போலியாக தயாரிக்க முடியாது என தெரிவித்துள்ள புவனேஷ்குமார், ஒருவருக்கு வழங்கப்பட்ட 12 இலக்க தனித்துவ அடையாள எண் வேறு யாருக்கும் வழங்க வாய்ப்பே இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கைரேகை, கருவிழி உள்ளிட்ட 13 அடையாளங்கள் ஆதாரில் உள்ளதால் போலிக்கு வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக கூறும் ஆதார் ஆணைய தலைவர் புவனேஷ்குமார், ஆதாரை குடியுரிமையை நிரூபிக்கும் ஆவணமாக மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சற்று வித்தியாசமான பதிலை அளித்துள்ளார். ஆதாரை இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டவரும் பெறலாம் என தெரிவிக்கும் புவனேஷ்குமார், அப்படி இருக்க அதனை எப்படி குடியுரிமையை நிரூபிக்கும் ஆவணமாக ஏற்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் உரிய ஆவணங்களுடன் 12 மாதங்களில் 182 நாட்கள் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்தாலே போதும் ஆதார் பெற முடியும் என தெரிவித்துள்ளார். ஆதார் ஆணைய தலைவரின் இந்த பதில் ஒரு புதிய விவாதத்திற்கு தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது என்பதை மட்டும் மறுப்பதற்கில்லை.